Hello everybody, வணக்கம். My name is Shadish. Welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால் இறுதியாக நடந்த இங்கிலீஷ் பாஸ் பேப்பர் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் பிள்ளைகள். பார்க்காதாக்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் அதில் லிங்கில் போட்டு விடுறேன். பார்க்காதாக்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் பார்ட் 2 பார்க்க போகிறோம். அதில் கொஷன் நம்பர் 9 10 பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்க்க கஷ்டம் பிள்ளைகள், தொடர்ந்து நீண்ட வீடியோவாக போயிடும். ஆகவே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட போகிறேன். கனகாலம் நான் வீடியோ போட்டு டைம் கிடைக்காதால செய்ய முடியலை. கொஞ்ச நாளைக்கு நான் அடுத்தடுத்து வீடியோவை போடுவோம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு நன்றி. ஓகே, இதான் உங்களுடைய பாஸ் பேப்பர் பார்ட் 2. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சரியான முறையில் எல்லா வினாக்களும் இந்த வினாத்தாளில் தான் நீங்கள் விடையளிக்க வேண்டும். ஓகே, இப்போ நாங்கள் டெஸ்ட் 9க்கு வருவோம். Read the text and underline the most suitable word given within each bracket. தரப்பட்ட ஒவ்வொரு பிராக்கெட்டுகளையும் இருக்கிற ஒவ்வொரு சொற்களையும் பொருத்தமான சொற்களை என்ன செய்யணும், அண்டர்லைன் பண்ணிட்டான். அப்ப அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும்தான் நீங்க செய்ய வேண்டும். திருப்பி எழுதுற மாதிரி இருக்கக்கூடாது. சரியா? அண்டர்லைன் பண்ண சொன்னா ஈஸியா அண்டர்லைன் பண்ணி போட்டு போக முடியாது. பிறகு நீங்கள் அங்க எழுதி மினைக்கிட கூடாது. சரியா? ரைட். ஓகே, அப்ப நாங்க ரீட் பண்ணுவோம். A new technology often creates serious problems. அப்ப often creates அடிக்கடி உருவாக்குகிறது. அப்ப சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குது. என்ன? அப்ப இப்போ பழமையான நடக்கிற செயல்பாடு சீரியஸ் ப்ராப்ளம். என்ன புதிய டெக்னாலஜி எங்களுக்கு சீரியஸான ப்ராப்ளம்களை உருவாக்குதான். Vehicles for example provide, உதாரணமாக வாகனங்கள் வழங்குதாம் என்னத்தை, பெனிஃபிட்ஸ் நன்மையை வழங்குதாம். எப்படியான நன்மை? சிறிய அளவிலான அல்லது நியூமரஸ் ஏராளமான, மச் அதிக, ஏராளமான என்றதை நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். சரியா? ஏராளமான நன்மைகளை வழங்குகிறது. பட் அங்கால ஒரு நெகட்டிவ் விடயம் ஒன்று போகுதுன்றதுதான் மீனிங்கா. பட் தே ஆல்சோ என்ன தேன்னு சொன்னா வெஹிக்கிள்ஸ் தான் குறிக்குது. தேன்றது வெஹிக்கிள்ஸ். அப்ப வெஹிக்கிள்ஸ் குறிக்குது. தே ஆல்சோ என்ன செய்யுது? பிளாங்க் த ஏர். அப்ப தே ஆல்சோ ஏர் என்ன செய்யுது? பொல்யூட் மாசடைய வைக்குதா, டிஸ்ட்ராய் பண்ணுதா, அழிக்குதா, அல்லது ருயின் என்றாலும் அழிவுதான். அப்ப என்ன செய்யுது? பொல்யூட் பண்ணுது, மாசடைய பண்ணுது. வெஹிக்கிள்ஸ் பொல்யூட் பண்ணுதான். And pose severe health risk to people and damage. அப்ப அது மட்டும் இல்லாமல் என்ன செய்யுதுன்னா சிவியர் ஹெல்த் ரிஸ்க்ஸ், அதாவது ஆபத்தான ஒரு தீவிரமான ஒரு சுகாதார ஆபத்துகள், ஆரோக்கியம் ரீதியிலான ஆபத்துக்களை மக்களுக்கு என்ன செய்யுது? ஏற்படுத்துவதோட என்னத்தை டேமேஜ் பண்ண? டேமேஜ் பிளாங்க் ப்ராப்பர்ட்டிஸ். ஐயோ, டேமேஜ் பிளாங்க் என்னத்தை டேமேஜ் பண்ணுது? இது டேமேஜ்னு சொல்லிக்கல எங்களுக்கு என்ன டேமேஜ் அழிவடைய செய்யுது, பாதிப்படைய செய்யுதுன்னு சொல்லலாம். இப்போ எனர்ஜியை பாதிப்படைய செய்யுது, வேஸ்ட், அதாவது எனர்ஜின சக்தி, வேஸ்ட் என்ற கழிவு, ப்ராப்பர்ட்டி என்ற சொத்துக்கள். அப்ப எதை அது பாதிப்படைய செய்யுது? இந்த வாகனங்கள் எங்கட ப்ராப்பர்ட்டி சொத்துக்களையும் பாதிப்படைய செய்யுதான். ஆக்சிடென்ட் நடந்தா ஒரு பெரிய சொத்து அங்க என்ன செய்யும்? டேமேஜ் ஆகப்படுகிறது. Right. It is difficult to imagine life. அப்ப எங்களுக்கு வாழ்க்கையை நாங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவு கஷ்டமா இருக்குதாம். என்ன எப்படி என்றா பிளாங்க் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட். அப்ப மின்சாரமும் வெப்பமும் இல்லாமல் நமது வாழ்க்கையை நாங்கள்
கற்பனை பண்ணி பார்ப்பது மிகவும் கடினமானதாக இருக்குது. அப்ப வித்தண்டாவுடன் வித்தவுட் இல்லாமல், அப்ப இல்லாமல் விதின் என்றால் உள்ளுக்குள், விதின் பிரேக்கெட் என்றால் பிரேக்கெட்டுக்குள்ளுக்குள். அப்ப என்ன இதுல மீனிங் என்ன? அப்ப நாங்கள் வந்து மின்சாரமும் வெப்பமும் இன்றி எமது வாழ்க்கையை நாங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டமா இருக்குதாம். ஜெட் பிளேன்ஸ், அதாவது பயணிகள் போக்குவரத்து விமானங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், while helping us, எங்களுக்கு உதவுகின்ற சந்தர்ப்பத்தில், போக்குவரத்துக்கு உதவுகின்ற சந்தர்ப்பத்தில், in many helping us in many ways, பல வழிகளில் உதவுகின்ற சந்தர்ப்பத்திலே கூட கோஸ் காரணமா இருக்குது என்னதுக்குன்ற ஏர் பொல்யூஷனுக்காம். ஏர் பொல்யூஷன் blank ஹைட்ரோகார்பன்ஸ். அப்ப ஏர் பொல்யூஷன் blank என்ன ரிப்ரெஸிங் என்ற ஒரு புத்துணர்ச்சி அளிக்கிற மாதிரி, ரிலீசிங் என்ற வெளியிடுறது, எக்ஸ்சேஞ்சிங் என்ற கைமாற்றம் இடமா மாற்றுறது. அப்ப என்ன செய்யுது பொல்யூஷன்ல ஹைட்ரோகார்பன்ஸ் என்ன செய்யுது அந்த பயணிகள் போக்குவரத்து விமானங்கள் ரிலீஸ் பண்ணுது. சரியா? The challenge, however, எப்படி இருந்த போதிலும் அந்த சவால் is to minimize the harmful effects of new technology on the environment. அப்ப எப்படி இருந்த போது இந்த டெக்னாலஜி, புதிய டெக்னாலஜி என்ன செய்யுதுன்னு சொன்னால், ஒரு சவால் ஒன்று இருக்குது. அதுக்கு என்னன்னு சொன்னால், இந்த சூழல் மேல பாதிப்பு, தீங்கு விளைவிக்கக்கூடிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வாறு குறைப்பது என்பது மிகவும் ஒரு சவாலான விடயமாக இருக்குன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். சரியா? அப்ப ஒரு சூழல் மாசடைய சம்பந்தமான ஒரு பேராகிராஃபா இருக்குது. சரியா? அப்ப இப்படி நீங்க கருத்தூண்டி வாய்ச்சிங்கன்னு சொன்னா இந்த விடயங்களை ஈஸியா கண்டுபிடிச்சு கொள்ளலாம். சரியா? ஓகே. அப்ப இதுக்கு நீங்கள் 5 மார்க்ஸை ஈஸியா பெறலாம். ஒவ்வொரு 5 மார்க்ஸும் வந்து உங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. இப்ப அடுத்த டெஸ்ட் 10 பார்ப்போம். Read Ganesh Ramalingam's letter to Sarala and fill in the blanks with the correct form of the verb given within bracket. within bracket அந்த அடைப்புக்குள் தரப்பட்ட verb-இன் சரியான வடிவத்தை வந்து blanks-ல எழுதட்டாம். சரியா? ஓகே. இது ஒரு லெட்டர். சரளாக்கு வந்து யார் எழுதுறாங்க? ராமலிங்கம் எழுதுறார். ரைட்? ஓகே. Dear Sarala, hope you are doing well. நீங்க நன்றாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். I would like to know how you are getting on. நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு அறியறதை நான் விரும்புகிறேன். I am thinking about you and your well-being. நீங்க எப்படி நன்றாக இருக்கிறீங்களா என்பது பற்றி நான் தொடர்ச்சியாக யோசித்து கொண்டிருக்கிறேன். Especially during these difficult times. அப்ப விசேடமாக இந்த கஷ்டமான நேரங்கள்ல, இந்த காலப்பகுதியில வந்து நான் அப்படி உங்களை பற்றியே நான் வந்து யோசிச்சு கொண்டிருக்கிறேன். Write to me or call me whenever you need any help. எப்பவாவது உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் எனக்கு எழுது அல்லது கால் பண்ணுன்னு சொல்றேன் முதலாவது பந்தியில. Also, அத்துடன் கூட it blank be. சரியா? be அண்டா be verb கொண்டு வரப்போகுது. be verb அண்டா am, is, are, was, were, will be, shall be. அதுதான் be verb ஆக நாங்கள் கருத வேண்டும். சரியா? அப்ப ஒரு be verb கொண்டு இதுல வரப்போகுது. be verb ன்னு சொல்லுவாங்க. அப்ப am, is, are, was, were, will be, shall be என்றது வரப்போகுது. அப்ப it blank a pleasure. அப்ப it is a pleasure. இது எனக்கு சந்தோஷமா இருக்குது என்றதான் அவங்க சொல்ல வராங்க. சரியா? அப்ப it is a pleasure. இது எனக்கு சந்தோஷமா இருக்குது. Pleasure for me. எனக்கு சந்தோஷமா. Here, how you are blank in your studies. அப்ப உன்னுடைய படிப்புகள்ல நீ எப்படி முன்னேற்றமாக இருக்கின்றாய் என்பதை அறிகிறது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது என்று கேட்கிறார். அப்ப how you are. அப்ப இது ஒரு you are என்றைக்குல உங்களுக்கு தெரியும் நம்ம be verb வந்திருக்குது. அப்ப மெயின் verb வரைக்குல be verb ஓட இது வந்து ஒரு ஆக்டிவ் வாய்ஸ், question formல ஆக்டிவ் வாய்ஸா இருக்குது. ஆக்டிவ் வாய்ஸாக இருக்குது. ஆகவே
எங்களுக்கு தெரியும் யூ ஆர் அண்ட் விரைக்கில் மெயின் வேர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் வரணும். அப்போ ப்ரோக்ரஸிங் அண்ட் வரப்போகுது. ப்ரோக்ரஸிங் அண்ட் வரப்போகுது. சரியா? அப்போ இது வந்து ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக காணப்படுது. சரியா? ஓகே. ப்ரோக்ரஸிங் உன்னுடைய படிப்புகள் வந்து எப்படி வந்து முன்னேற்றகரமாக போய்கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிய விரும்புகிறேன். ஆதியா எனி சப்ஜெக்ட்ஸ், ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் இருக்குதா, டாபிக்ஸ் இருக்குதா, தட் அது யூ ஃபைண்ட் பர்டிகுலர்லி சேலஞ்சிங், ஏதாவது சவாலான பாடங்கள், பிரத்யேகமாக ஏதாவது சவாலான பாடங்கள் டாபிக்ஸ் என்றது நீ வந்து கொண்டு இருக்கா என்ற மாதிரி கேட்குற. அடுத்தது பிரேக்கரிக்கு ரிமெம்பர் தந்துருக்குது. ரிமெம்பர் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி நார்மல். அப்போ எங்களுக்கு இது ஒரு கட்டளை வாக்கியமாக ரிமெம்பர் ஞாபகப்படுத்து என்ற மாதிரி சொல்றேன். சரியா? ஓகே. அப்ப ரிமெம்பர். அப்ப ஒரு கமாண்ட் உண்டு. நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லி பயன்படுத்தி இப்ப நாங்கள் கமாண்ட் ரைட் திஸ் லெட்டர், பிரிங் திஸ் ஒன், பிரிங் திஸ் லெட்டர், டூ திஸ் ஒர்க். அப்ப வேர்ப்பை நாங்கள் முன்னால் பாவிச்சு நாங்கள் ஒரு கமாண்ட் ஒன்றை சொல்றோம், கட்டளை வாக்கியங்களை சொல்லுகின்ற போது அதை நாங்கள் வந்து வேர்ப்பின் பேஸ் ஃபார்மை நாங்கள் பயன்படுத்தலாம். அப்ப ரிமெம்பர் இட் இஸ் பர்ஃபெக்ட்லி நார்மல். அப்ப இதுல வந்து நாங்கள் வேர்ப்பின் பேஸ் ஃபார்மை அப்ப ரிமெம்பர் அப்படியே வரப்போகுது. பர்ஃபெக்ட்லி நார்மல் டு என்கவுண்டர் டிஃபிகல்டிஸ் அலாங் த வே. அப்ப எங்க வழிகளில் வருகின்ற பல கஷ்டங்களை என்கவுண்டர் பண்றது, அதாவது எதிர்த்து நிற்கிறது, எதிர்த்து சமாளிப்பது என்பது அது வந்து ஒரு சாதாரண விடயம்தான். அதை ஞாபகத்தில் கொண்டு வச்சுக்கொள்ளு என்ற மாதிரி சொல்றாரு. ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளு, நாங்கள் வந்து எங்களை வழிகளில் வர கஷ்டங்களை வந்து எதிர்க்கிறது என்பது ஒரு சாதாரண விடயம்தான். அத்துடன் அண்ட் ஐ am here to help you overcome any problems you are likely to. அப்ப நான் கூட இங்கே உன்னோட இருக்கிறேன், பிரச்சனை இல்லை, நான் உன்னை ஓவர்கம், நீ மீண்டு வாரத்துக்கு, அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வாரத்துக்கு நான் கூட உனக்கு ஹெல்ப்பாக இருப்பேன்னு சொல்லி சொல்றார். லைக்லி டு அங்கே ஒரு வேர்ப் பெறப்போகுது. அப்போ இன்ஃபினிட்டிவாக தான் பெறப்போகுது, என்ன பேஸ் ஃபார்மாக தான் பெற. டூவோட எப்பவுமே நாங்கள் வந்து வேர்ப்பின் வடிவம் வந்து நாங்கள் வந்து பேஸ் ஃபார்மாக கொடுப்போம். சரியா? அப்போ டு ஃபேஸ் சமாளிக்கிறதுக்கு, முகம் கொடுக்கிறதுக்கு நான் வந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் என்று சொல்றேன். ஐ வுட் ஆல்சோ லைக் டு டிஸ்கஸ், நான் உன்னுடன் வந்து விரும்புகிறேன் என்னது ஒரு கலந்து ஆலோசனை செய்யறதுக்கு. வாட் யூ பிளான் ஃபார் ஃபியூச்சர், உன்னுடைய ஃபியூச்சருக்கு நீ ஃபியூச்சர்ல என்னதை பற்றி நீ வந்து பிளான் பண்ணி இருக்கிற, ஃபியூச்சர் பிளான் என்ன என்பதை பற்றி ஏதாவது நீ ஐடியாக்கள் வச்சிருக்கிறியா, அது சம்பந்தமா நான் வந்து டிஸ்கஸ் பண்றதை நான் விரும்புகிறேன்னு சொல்றேன். Have you thought about what you would like to pursue after bank complete the GCOL examination? அப்ப நீ ஏதாவது சிந்திச்சிருக்கிறியா, ஓலெவல் எக்ஸாமுக்கு பிறகு என்ன வந்து தொடர போகிறாய் என்றதை வந்து நீ வந்து ஏதாவது சிந்திச்சிருக்கிறியா என்ன வரைக்கும். அப்ப இங்க ஆஃப்டர்ன்றது எங்களுக்கு ஒரு ப்ரீபொசிஷன். ஆஃப்டர் பிஃபோர் அப்படியான ப்ரீபொசிஷன்களுக்கு அடுத்து ஒரு வேர்ப் பெறுகின்ற போது நாங்கள் அதுக்கு ஐஎன்ஜி ஃபார்மை கொடுக்கலாம். சரியா? கம்ப்ளீட்டிங், after completing the GCE O-level examination. சரியா? In case சப்போஸ் என்ன யூ நீட் எனி அட்வைஸ், ஏதாவது உனக்கு புத்திமதி, ஏதாவது அட்வைஸ், ஏதாவது அறிவுரைகள் தேவையாக இருந்தால் என்னிடமிருந்து ஃபீல் ஃப்ரீ டு கான்டாக்ட் மீ. இப்போ ஒன்றும் பற்றியும் யோசிக்காது, என்ன கான்டாக்ட் பண்ணு, உடனே தொடர்படுத்து என்ன சொல்லி சொல்கிறேன். சரியா? விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி. ரைட், ஓகே. இப்போ இந்த இதில் வந்து சரியான வேர்ப் போடுற விடையும், அதாவது நீங்கள் சகல டென்ஸையும் வந்து ஃபுல்லாக படிச்சிருக்கணும் பிள்ளைகள். ஒன்றையும் நீங்கள் வந்து எல்லா கிராமர் செக்ஷனும் நீங்கள் வந்து கிளியராக இருக்கணும். 12 காலங்கள், டென்ஸும், ரிப்போர்ட்டர் ஸ்பீச், பேசிவ் வாய்ஸ், இஃப் க்ளோஸ், ஆர்டிகிள்ஸ், அப்படி இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கவனத்தில் கொண்டு நீங்கள் வந்து கன்ஜங்ஷன்ஸ் இதுகளெல்லாம் பெறும். என்ன
அப்போ இதுகள் வேர்ட் கிளாஸ்களை பொதுவாக பார்த்துங்க. அட்ஜெக்டிவ்ஸ், அட்வெர்ப் அப்படியான விடயங்களை நீங்கள் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஏனெண்டா எப்படி என்றாலும் உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். ஆனால் அந்த கிராமர் செக்ஷனை நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தா தான் ஆன்சர் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் பாருங்க, எங்களுக்கு தெரியும் பி வெப்பண்டா ஏதோ ஒன்று வரப்போகுது. அப்போ ப்ரெசென்ட்டில் நாங்கள் சொல்கிறோம் வழியாக இஸ்ஸை பயன்படுத்தி நாங்கள் சொன்னோம். இங்கே வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து பார்த்தாலே விளங்குது. ஆகவே நாங்கள் ஐஎன்ஜி ஃபார்மை கொடுத்தோம் வேர்ப்புக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்க, இது வந்து ஒரு கட்டளை வாக்கியம் கமாண்ட் வழியாக நாங்கள் வந்து ஆரம்பம் வந்து எங்களுக்கு வந்து இன்ஃபினிட்டி ஃபார்ம் ரிமெம்பரை கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கே டூவோட அங்கே பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், அதாவது இன்ஃபினிட்டி ஃபார்ம் தான் பெறப்போகுதுன்றது அது தெரியும். ஆகவே அப்படியே பேசன்னு கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கே ஆஃப்டர், பிஃபோர் இப்படியான ப்ரிப்போசிஷன்களை தொடர்ந்து வரைகளில் வந்து ஐஎன்ஜி ஃபார்மில் பெறுமன்றது நாங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தோம். அப்படி ஐஎன்ஜி ஃபார்மில் போகணும். சரியா? அப்போ பிஃபோர் மூவிங் டு த house, before moving to this house, you have to know about this house. அப்போ இந்த வீட்டுக்கு போக முதல் நீங்கள் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இந்த வீட்டை பற்றி. அதே மாதிரி ஆஃப்டர் வாட்சிங் மை வீடியோ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் what I told in this video. அப்போ இந்த வீடியோ பார்த்த பின்பு நீங்கள் வந்து நான் என்ன இந்த வீடியோவில் சொன்னேன்றதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. சரி? அப்போ அப்படி அப்போ ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் இப்படியான ப்ரீபோசிஷன்னாலே வேர்பின் ஐஎன்ஜி ஃபார்மை நாங்கள் பயன்படுத்தலாம். ரைட்? ஓகே. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இது விளங்காத ஏதாவது இருந்தால் ப்ளீஸ் தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். நீங்கள் வந்து உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றி பிள்ளைகள். எல்லாரும் வந்து நல்ல சப்போர்ட் பண்ணீங்க. நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. எனக்கு 2000 சப்ஸ்கிரைபரை நான் வந்து ரீச் ஆக போகிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. நான் நிறைய பாஸ் பேப்பர் தொடர்பட்ட வினாக்கள் வந்து நான் வந்து இந்த என்னுடைய இதில் சேனலில் வந்து போடுவதாக இருக்கிறேன். நீண்ட காலம் வீடியோ செய்யலை பிள்ளையா, டைம் கிடைக்கல, அதால் போடையில். இனிமேல் நான் முயற்சி பண்ணேன், இயன்ற அளவு என்னால் போடக்கூடிய அளவு வீடியோ போடுறதுக்கு முயற்சி பண்ணேன். ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். If you like this video, please like and share it. Don't forget to subscribe my channel. You get the new videos as soon as possible from me. Okay, bye, take care.